சூரிய பயிற்சி ராசி பலன்கள். மேச ராசிக்கு தனலாபம், ஆரோக்கியம், தொழில் லாபம், அரசு நன்மை, பதவி கெடும். ரிஷப ராசிக்கு சூரிய பயிற்சி எப்படி இருந்தால் இடமாற்றம், பண நஷ்டம், மனமாற்றம், மனக்கவலை இது போன்ற செயல்கள் வரும். மிதுன ராசி என்பவர்களுக்கு அயன சயன போகம் குறைவு, செல்வாக்கு குறைவு, அலைச்சல், நோய், நொம்பலம், தூக்கம் இவைகளெல்லாம் இம்மாதம் முழுவதும் நடைபெறலாம். கடகராசிக்கு பண நஷ்டம், கண் நோய் ஏற்படும். அதிகம் தூக்கமில்லாமை ஏற்பது இது போன்ற செயல்கள் இருந்தால் இவர்களுக்கு மிகவும் செலவுக்கு மேல் செலவு வந்து கொண்டே இருக்கும். வெள்ளெண்ணெய் நித்திரை செய்வது மிகவும் அவசியம். கடகராசி என்பதில் கவனமாக இருக்க வேண்டும். சிம்ம ராசிக்கு பதவி கிடைக்கும், ஆரோக்கியம், சொத்துஜயம், மதிப்பு, தனலாபம் உண்டாகும். வெளிநாடு பயணிகளால் அதிர்ஷ்டம் ஏற்படும். வேலை பகுதியில் பதவி உயர்வு ஏற்படும். இவைகளெல்லாம் இம்மாதம் முழுவதும் இவருக்கு நடைபெறுகிறது. இவர்களுக்கு லாபம் ஆகும். கன்னிராசிக்கு பெண்களால் விரோதம், நோய் உண்டாகும், அலைச்சல், அப்புறம் வேலை செய்யும் இடத்தில் இருந்து தொல்லைகள் இவைகள் எல்லாம் இந்த மாதம் முழுவதும் நடைபெறலாம். கவனமாக. துலாம் ராசிக்கு சூரிய பயிற்சி எப்படி இருக்கிறது என்றால் நோய், பகைவன் பீடை, சோம்பல், அசதி இவைகளெல்லாம் இந்த மாதம் முழுவதும் இவர்களுக்கு நடக்கப் போகிறது. கொஞ்சம் அலட்சியம் கொள்ளாமல் இவர்கள் இருக்க வேண்டும். சோம்பல் இல்லாமல் இருக்க வேண்டும். இம்மாதம் முழுவதும் இவர்களுக்கு நன்மையை நடக்கும். விருச்சிக ராசி ஸ்தான லாபம், தன லாபம், சத்ரு ஜெயம், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், திடீர் அதிர்ஷ்டம், கேரளாக்கி அதிர்ஷ்டம், ஜாக்பாட் அதிர்ஷ்டம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு இவைகள் எல்லாம் இம்மாதம் முழுவதும் இவர்களுக்கு நடைபெறப் போகிறது. விருச்சிக ராசிக்கு அருமையாக இருக்கிறது. தனுசு ராசி தாழ்மை, சஞ்சாரம், வயிற்று வலி, வாந்தி, பேதி இவைகள் எல்லாம் இம்மாதம் முழுவதும் இவர்கள் அனுபவிக்க நேரிடலாம். கவனமோடு செயல்பட வேண்டும். கவனமாக. மகர ராசிக்கு அரசாங்க பயம், நோய் தொந்தரவு அதிகமாக இருக்க போகிறது. கால்வலி, கைவலி, மேல்வலி இது போன்ற வழிகள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. அதனால் மிகவும் கடினமான வேலையை பார்ப்பதை தவிர்த்தது நல்லது. கும்பராசிக்கு ஆபத்து, வண்டியில் ஆபத்து, பசில் போவது கவனமாக இருக்க வேண்டும். வண்டியில் செல்லும் போது கவனமாக இருக்க வேண்டும். யாரிடம் பேசும்போது கவனமாக பேச வேண்டும். இவர்கள் எல்லாம் இம்மாதம் முழுவதும் இவர்களுக்கு மிகவும் சரியில்லாத நேரமாக இம்மாதம் இருக்கிறது. இதனால் இந்த சூரிய பேசினால் இவர்களுக்கு அதிர்ஷ்டமே இல்லை என்று சொல்ல வேண்டும். கும்பராசி என்பவர்கள் மிகவும் கவனமாக இருக்கும். மீனராசி அன்பர்கள் இந்த சூரிய பேசியை எப்படி இருக்கும் என்றால் முயற்சித்தால் எல்லாம் வெற்றி மேல் வெற்றி. ஒரு தடவை காரியம் சூரிய பேசி இவர்களுக்கு அதிர்ஷ்டமாக மாறப்போகிறது. தொழில் வளர்ச்சியில் அதிகமாக லாபம். அரசாங்க பணியை இருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கப் போகிறது. 2 தடவை முயற்சி பண்ணால் கண்டிப்பாக கிடைத்துவிடும். இவர்கள் சிறுசிறப்புமாக இருப்பார்கள். இம்மாதம் முழுவதும் இவர்கள் சாதகமே பாதகம் கிடையாது. 12 ராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்று பார்த்தால் ஆஞ்சநேயர் வழிபாடு மிக 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 சிறப்பான வழிபாடு. சிறப்பமாக வாழ
ஆஞ்சநேய வணங்குங்கள். மகிழ்ச்சியாக வாழுங்கள்.